ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டான்செட் அண்டரில் வர டாப் எம்சிஏ காலேஜஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேங்கிங்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க, எப்படி சார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் டான்செட் 2020 கவுன்சிலிங் நடந்ததில் பார்ட்டிசிபேட் பண்ண காலேஜஸும் அந்த காலேஜஸ் வந்து NIRF நேஷனல் லெவல் ரேங்கிங்கில் என்ன பிளேஸில் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் NAC அக்ரிடிடேஷன் அந்த காலேஜஸ்க்கு எப்படி இருக்குது, அதுவும் ஒரு க்ரைட்டீரியா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்திருக்கோம். அண்ட் யார் நீ, உன் வாய்ஸ் புதுசாக இருக்குது, இன்ஃபோ கேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் கர்ஸ்டன். நான் நம்ம இன்ஃபோ கேங் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற ஒரு அட்மின். ஸோ இப்போது TNA கவுன்சிலிங், டான்காக் கவுன்சிலிங் அண்ட் MCAக்கு சைட் பை சைடாக MBA கவுன்சிலிங் வேறு போயிட்டுருக்கனால சும்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதுக்காக MCA நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் மூவ் ஆன் வித் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. அண்ட் காலேஜ் கோட் வந்து 1D அண்ட் D இண்டிகேட்ஸ் டே ஷிஃப்ட். ஸோ NIRFல 2017 ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போதே அவங்களுக்கு 4th ரேங்க் கிடச்சிது. அண்ட் இப்போ கரண்ட்டாக ஓவர் த இயர்ஸ் அவங்களுக்கு ரேட்டிங் குறைஞ்சு 2020 ரேங்கிங்கில் இவங்க 12th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் NAC அக்ரிடிடேஷனில் A கிரேடட் காலேஜ் தான். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் டோட்டல் அப்ரூவ்ட் இன்டெக் 60 சீட்ஸ் இருந்துச்சு. பட் 59 சீட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. அண்ட் நான் இங்கே லெஃப்ட் சைட் காலமில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு கோட்டா படி. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா OCயில் 39th ஜென்ரல் ரேங்க் எடுத்தவங்க உள்ளே போயிருக்காங்க கடைசியாக. அண்ட் BCயில் 81st ஜென்ரல் ரேங்க், MBCயில் 218th ஜென்ரல் ரேங்க், BCMல 52nd ஜென்ரல் ரேங்க், அண்ட் SCயில் 270 ஜென்ரல் ரேங்க், SCயில் 437th ஜென்ரல் ரேங்க். ஸோ இது என்ன ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்டிக்கி நோட் பார்த்தீங்கன்னா 1 to 250 அப்படின்றது கஷ்டம், கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். 1 to 250 ரேங்க்கில் வரவங்க வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். அண்ட் 251 to 500 வரவங்க ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். அண்ட் 500லேருந்து 1000 வரது வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகம்ன்றனால இங்கே க்ரீன் கலரை நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் ரைட் சைடில் இருக்க ஸ்டிக்கி நோட் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்ஸ்க்காக. ஸோ அது வந்து 0 to 50% வந்து க்ரீன் கலர்லேயும், 51 to 75% வந்து ஆரஞ்சு கலர்லேயும், 76 to 100% வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும். இதுவும் அதே க்ரைட்டீரியா தான். ஸோ ரெட்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போது காலம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் வந்து இந்தந்த சீட்ஸில் உள்ளே போயிருக்காங்கன்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அலாட்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 68%. அது என்னென்னா, ஸோ டோட்டலாக அண்ணா யூனிவர்சிட்டியில் 59 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 59ல் 68% சீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 100 ரேங்க் எடுத்தவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 250 ரேங்க் எடுத்தவங்க வரும்போதே 95% சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. 59ல் 95% ஆல்மோஸ்ட் 58 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் 500குள்ளே வரும்போது இந்த SCAல பார்த்தீங்கன்னா ஒரு 437th ரேங்க் போயிருக்கா. ஸோ அந்த சீட்ஸ் வந்து அப்போ தான் ஃபில் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு காலேஜுக்கும் இதே மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ சேம் க்ரைட்டீரியா தான், சேம் கலரிங் ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நான் இது மாதிரி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதர் காலேஜ் வர உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா நான் 3 ரேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சில பேருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரேங்க். ஸோ நம்ம கவுன்சிலிங் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ரேங்க்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு ரேங்க்கும். அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட், இந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைன்றனால சென்னை ரேங்க் இதுக்கு. அண்ட் அதே மாதிரி ஓவரால் ரேங்க். ஸோ எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து ஓவராலாக நீங்கள் டான்செட்லேயே பெஸ்ட்டு காலேஜ் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவரால் ரேங்க்கை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் காலேஜ் அண்டர் டான்செட்டுன்றனால நம்ம ஓவரால் ரேங்க்லையும் சரி, சென்னையிலையும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ்லையும் சரி, பெஸ்ட்டு காலேஜில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டே ஷிஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மூவிங் ஆன், செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம PhD டெக்னாலஜி. ஸோ இது வந்து பீலமேடு கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 2006A. அண்ட் இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 24th ரேங்க் ஹையஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் கரண்ட்லி 2020 ரேங்கிங் படி NIRFல அவங்க 49th பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் NAC அக்ரிடிடேஷன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு A கிரேடட் காலேஜ் தான். ஸோ குட் காலேஜ் தான். அண்ட் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் அப்ரூவ்ட் இன்டேக், பட் 27 சீட்ஸ் தான் ஃபில் ஆயிருந்தது. அண்ட் கட் ஆஃப்ஸ் நான் ஒரு கோட்டாக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அது எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். SCக்கு மட்டும் 1000+ ரேங்க்கில் வந்தனால அந்த கலர் க்ரீனில் கொடுத்துருக்கேன். மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் 250க்குள்ளேயே ஃபில் ஆயிருக்கு. அண்ட் அலாட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிமிலர் டு அண்ணா யூனிவர்சிட்டி 100 சீட்ஸ் வரும்போதே 67% சீட்ஸ், அந்த 27ல் 67% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் 250ல் 85% அண்ட் 1000 கிட்ட வரும்போது 96. ஏன்னா SCயில் வந்து 1000+ தான் ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு சீட்டுக்காக
1000+ வரைக்கும் அந்த கோட்டா ஃபில் ஆகிறதுக்காக 1000+ வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டினா, செகண்ட் பெஸ்ட் காலேஜ் பிஎஸ்டி. இந்த கவுன்சிலிங் கோடு தான் 2006A. இது வந்து ஏஏனா எய்டடு. அண்ட் இன்னொன்று ஒரு இதுவும் இருக்குது, அது நம்ம வீடியோவில் ஃபர்தராக பார்க்கலாம். அண்ட் கோயம்புத்தூர்லேயே பெஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சி டெக் தான். அண்ட் ஓவரால் ரேங்க்கில் செகண்ட் பிளேஸ். ஸோ திருப்பி அகைன் நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டிக்கே போகிறோம். ஏன்னா இதில் வந்து டே ஷிஃப்ட்டு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஷிஃப்ட்டு செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஸோ இதுவும் சேம் NIRF ரேங்கிங் அண்ட் சேம் NAC அக்ரிடிட்டேஷன் தான். பட் சீட் அலாட்மெண்ட்டில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ லாஸ்ட் டைம் 60 அப்ரூவ்ட் இன்டேக் இருந்தது, பட் 57 சீட்ஸ் ஃபில் ஆயிருந்தது. ஸோ ஓசி கேட்டகரியில் என்ன, பிசி கேட்டகரியில் என்ன, எம்பிசி கேட்டகரியில் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அலாட்மெண்ட்ஸில் நம்மளுக்கு 100 சீட்ஸ் 100 ரேங்க்ஸ் வரும்போதே 31% சீட்ஸ், அந்த 57ல் 31% சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் 250 வரும்போது 40%. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷிஃப்ட்டில் இருந்ததை விட ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிக மார்க் எடுத்திருந்தாலும், அதிக ரேங்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ 500 வரும்போது 89% சீட்ஸ் ஃபில் ஆயிருந்தது. அண்ட் 750ல் 95, 1000ல் 98%. ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம் அண்ணா யூனிவர்சிட்டி டே ஷிஃப்ட்டுக்கு அப்புறம். ஸோ சென்னையில் நீங்கள் எடுக்கணுன்னா இந்த காலேஜ் கோடு தான் செகண்டாக ப்ரிஃபர் நான் படிக்கிறது சென்னையில் தான் படிச்சாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1D கொடுத்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு 1ESS தான் கொடுக்கணும். அண்ட் ஓவராலாக நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா தேர்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அகைன் நம்ம பிஎஸ்சிக்குள்ளே தான் போகிறோம். ஏன்னா லைக் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டான்செட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கிடச்சா மட்டும் போ, இல்லைனா போவாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸில் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் 70% ப்ரோ 80% ப்ரோ நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இன்றைக்கி கொண்டு போயிருப்பேன். ஸோ அது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் இப்போது ஆர்டர் பை ஆர்டர் முடிச்சிடலாம். இதுவும் சேம் NIRF ரேங்கிங் அண்ட் சேம் NAC அக்ரிடிட்டேஷன் தான். அண்ட் லாஸ்ட் இயர் 30 சீட்ஸ் வந்து அப்ரூவ்டு, பட் 17 சீட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. அது ஏன் என்னன்ற ரீசன் தெரியல. மேபி கடைசி கோட்டாவில் யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ்டுன்றனால சில பேர் சூஸும் பண்ண மாட்டாங்க, எய்டடு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஓசியில் 97லேயே சீட் ஃபில் ஆயிடுச்சு, பிசியில் 115, எம்பிசியில் 269, பிசிஎம்மில் 398. எஸ்சி கோட்டாவில் யாருமே லாஸ்ட் இயர் போல், எஸ்சி கோட்டாவில் 1000+ ஒருத்தர் போயிருந்தாங்க. அண்ட் 100 ரேங்க்ஸ் வரும்போதே 41% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் 250ல் 82 அப்படியே ஃபர்தராக போயிருக்கும். ஸோ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் 4th, கோயம்புத்தூரில் 2nd அண்ட் ஓவராலில் 4th ரேங்க். ஸோ அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜர் காலேஜ் மதுரைக்கு போகிறோம். அண்ட் இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5008. அண்ட் NIRF ரேங்கிங்கில் அவங்களோட பெஸ்ட் ரேங்கிங் இது வரைக்கும் 29th பொசிஷன், பட் கரண்ட்லி தேர் இன் 64th பொசிஷன். அண்ட் NAC அக்ரிடிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஏ தான் பார்த்துட்டு இருந்தோம், பட் இது ஒரு A+ காலேஜ். ஸோ NAC அக்ரிடிட்டேஷன்லேயே டாப் ரேங்க் என்னென்னா A++, அண்ட் இது A+. அண்ட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் பிஎஸ்சி வந்து A கிரேடட் காலேஜ். ஸோ இதோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் ஒரு 1 ஸ்டெப் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் அப்ரூவ்ட் இன்டேக் பார்த்தீங்கன்னா 30, பட் 26 சீட்ஸ் தான் ஃபில்லாக இருந்தது. அண்ட் ஓசி கோட்டாவில் 168 ரேங்க் எடுத்தவங்க கடைசியாக உள்ளே போயிருந்தாங்க. பிசியில் 272, எம்பிசியில் 452, பிசிஎம்மில் 424 அண்ட் எஸ்சியில் 1000+ போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 ரேங்க் வரும்போது 11% ஆஃப் சீட்ஸ் தான் ஃபில்லாக இருந்தது இந்த காலேஜ்க்கு. அண்ட் 250ல் 57%, 500ல் 84%. ஸோ அதுக்கப்புறம் வந்தது 1000+ போனனால மற்ற எல்லாமே 84லேயே இருக்குது. ஸோ ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா டாப் டான்செட் அண்டரில் டாப் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் 5th பொசிஷனில் இது கொடுக்கலாம். அண்ட் மதுரையில் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இது கொடுத்து தான் ஆகணும். ஓவராலில் 5th ரேங்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் கோயம்புத்தூருக்கே வரோம். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CITன்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 2007. அண்ட் NIRF ரேங்கிங்கில் பெஸ்ட்டில் அவங்க 34ல் இருந்தாங்க, பட் கரண்ட்லி தேர் இன் 90th பொசிஷன். ஸோ NAC அக்ரிடிட்டேஷன் அகெயின் A கிரேடட் காலேஜ். ஸோ அதில் எதுவும் நம்ம பிரச்சனை இல்லை. அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் 17 சீட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. அதில் ஓசி கோட்டாவில் 97 போயிருந்தாங்க, பிசியில் 115, எம்பிசியில் 269, பிசிஎம்மில் 398 அண்ட் எஸ்சியில் ஃபில் ஆகலை, எஸ்சியில் 1000+ போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இது காலேஜ் கொஞ்சம் மேலே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இதுக்கு செம்ம டிமாண்ட். ஸோ 100 ரேங்க்ஸ் வரதுக்குள்ளே 41% சீட்டே ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் 250ல் 82, ஆல்மோஸ்ட் ரெட்டாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுவும் ஒரு நல்ல காலேஜ். கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த காலேஜை நீங்கள் செகண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம்.
அண்ட் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், பிஎஸ்சி எய்டட், பிஎஸ்சி செல்ஃப் ஃபினான்ஸ்டுக்கு அப்புறம். ஸோ இன்ஜினியரிங்கில் 6th ரேங்க், கோயம்புத்தூரில் 3rd ரேங்க், ஓவராலில் 6th ரேங்க். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோயம்புத்தூர் தாஜ்மஹால்னே நான் சொல்லி கேள்விப்பட்டேன். இது வந்து நம்ம குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 2712. ஸோ என்ஐஆர்எஃப்ல டாப் ரேங்கிங்கில் அவங்க 53rd பொசிஷனில் இருந்திருக்காங்க. பட் கரண்ட்லி 2020 ரேங்கிங் படி அவங்க 82ல் இருக்காங்க. அண்ட் NAC அக்ரிடிடேஷன் வந்து A கிரேடட் காலேஜ் தான். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30 அப்ரூவ்ட் இன்டேக். பட் 24 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. அண்ட் ஓசி கோட்டாவில் 326, பிசி கோட்டாவில் 423, எம்பிசியில் 686 ரேங்க் எடுத்தவங்க கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அண்ட் பிசிஎம்மில் 546 உள்ளே போயிருக்காங்க. ஸோ எஸ்சி கோட்டாவும் எஸ்சிஏ கோட்டாவும் ஃபில் ஆகலை. அண்ட் ஃபஸ்ட்டு 100 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே கேசிடி ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ 250 ரேங்க்குள்ளே வரவங்க மட்டும்தான் 25% ஃபில் ஆகிருக்கு. அண்ட் ஸோ அப்படியே பார்க்கலாம். பட் 750th ரேங்க் வரதுக்குள்ளே 100% சீட்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் டான்செட் அண்டரில் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னால் நீங்கள் 7th இதில் இந்த காலேஜ் கோட் போடலாம். அண்ட் கோயம்புத்தூரில் படிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4th இந்த காலேஜ் கொடுக்கலாம். அண்ட் ஓவரால் ரேங்கிங்கில் 7th பொசிஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு புது க்ரைட்டீரியாக்குள்ளே என்டர் ஆகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வந்து நம்ம சென்னை தாம்பரமில் சொல்லக்கூடாது போல், இப்போ தாம்பரமில் இருக்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இதோட காலேஜ் கோட் வந்து 359. அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 18ல் இருக்குது. சரி, இது என்ஐஆர்எஃப் ரேங்கில் 18ல் இருக்குது, ஏன் கேசிடிக்கு அப்புறம் வருது? கேசிடி வந்து 82ல் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஐஆர்எஃப் வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்ஐஆர்எஃப் யூனிவர்சிட்டிக்கு ஒரு தனி ரேங்கிங், அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த ரேங்கிங்கில் வருவாங்க. அண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ரேங்கிங் இருக்கும், டென்டலுக்கு ஒரு ரேங்கிங், மெடிக்கலுக்கு ஒரு ரேங்கிங், லாக்கு ஒரு ரேங்கிங், அப்படின்னு நிறைய ரேங்கிங்ஸ் இருக்குது. ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்றதுனால இது வந்து காலேஜஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இவங்க வந்து பெஸ்ட்டில் 18th பொசிஷனில் இருந்திருக்காங்க. பட் கரண்ட்லி தேர் இன் 22nd. ஸோ அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இல்லை. ஸோ ஸ்டேபிளாக தான் இருந்திருக்காங்க ஒரு இயர்ஸ். அண்ட் அக்ரிடிடேஷன், NAC அக்ரிடிடேஷன் பார்த்தீங்கன்னா A கிரேடட் காலேஜ் தான். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்ரூவ்ட் இன்டேக் இருந்தது. பட் 9 சீட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆச்சு. அண்ட் ஓப்பன் கோட்டாவில் 198 ரேங்க் எடுத்தவங்க கடைசியாக உள்ள போயிருந்தாங்க. பிசியில் 283, எம்பிசியில் 572. அண்ட் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை. பட் நான் ஏன் அது ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன்னா, பிசிஎம் கோட்டாவில் வந்து சீட்ஸ் கம்மிங்க. இதர் ஒரு காலேஜ் தான் போகும், ஒரே ஒரு சீட் தான் போகும், இல்லைனா 2 சீட் தான் வரும். ஸோ பிசிஎம்மில் நல்ல ரேங்க் எடுத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கணும் பிசிஎம் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க. அண்ட் எஸ்சியில் வந்து 388th ரேங்க்கில் வந்திருக்கவங்க கடைசியாக உள்ளே போயிருந்திருக்காங்க. அண்ட் எஸ்சியில் சீட்ஸ் ஃபில் ஆகலை. ஸோ டாப் 100 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவரால் சீட்ஸ் ஃபில் ஆனதில் 11% சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 9ல் 11% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் 250 பார்த்தீங்கன்னா 9க்கு ஒரு 4 சீட்ஸ் இருந்திருக்கும். அண்ட் 4 or 3 சீட்ஸ் இருந்திருக்கும். 88%, 500ல் 88னா 6 சீட்ஸ். ஸோ 500 ரேங்க் வரும்போது இந்த 9ல் 6 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் 750 ரேங்க் வரும்போது 9 சீட்ஸுமே ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் இது ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்கள் டான்செட் அண்டர்லேயே எம்சிஏ படிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதுவும் மாரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் சூஸ் பண்ணலாம். அண்ட் சென்னையில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். அண்ட் ஓவராலாக டான்செட்டில் ஒரு 10 காலேஜ் போட போகிறோன்னா இதில் 8வது பொசிஷனில் நீங்கள் போடலாம். அண்ட் எம்சிசி பற்றி ஒரு ஆடட் நியூஸ் என்னென்னா, எம்ஆர்எஃப் லிமிடெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எம்ஆர்எஃப் வந்து 26 crores என்னமோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னோவேஷன் பார்க் கட்டுறதுக்கு எம்சிசிக்குள்ளே. இந்த நியூஸ் வந்து பாருங்கள் 18th March வந்துருச்சு. அண்ட் கீழே இருக்கிற சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா, த சென்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஆப்ரேஷனல் நெக்ஸ்ட் இயர். ஸோ திஸ் இயர் மார்ச்சில் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியும் போது அந்த இன்னோவேஷன் சென்டரை இன்னோவேஷன் பார்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுற பேட்சாக இருப்பீங்க. ஸோ தேட்ஸ் அன் ஆடட் பெனிஃபிட் அபவுட் எம்சிசி. இந்த நியூஸ் வந்து குரூப்பில் ஜூன்லேயே ஷேர் பண்ணிட்டோம். பட் வீடியோவாக வரதுனால இவ்வளோ லேட் ஆகிருக்கு. பட் அதுக்கு தான் சொல்கிறது, குரூப்பில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்களா உங்களுக்கு அப் டு டேட்டாக நியூஸஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
அண்ட் வில் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் காலேஜ். திருப்பி நம்ம சென்னை விட்டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் விட்டு சென்னை, இப்போ திருப்பி சென்னை விட்டு அகைன் கோயம்புத்தூருக்கு வரோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதோட காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 391. அண்ட் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் பெஸ்ட்டில் வந்து 11th பொசிஷனில் இருந்திருக்காங்க. பட் கரண்ட்லி 27th பொசிஷனில் தான் இருக்காங்க. அண்ட் நாக் அக்ரிடிடேஷன் பார்த்தீங்கன்னா ஏ கிரேடட் காலேஜ் தான். அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் இன்டேக் 30 கொடுத்துருந்தாங்க. பட் 26 சீட்ஸ் தான் அலாட் ஆயிருந்தது. அண்ட் ஓசி கேட்டகரியில் 459th ரேங்க்கில் கடைசியாக உள்ள போயிருந்தாங்க. பிசி கேட்டகரியில் 549th ரேங்க். அண்ட் எம்பிசியில் 730, பிசிஎம்மில் 483, அண்ட் எஸ்சியில் 1000+ தான் உள்ளே போனாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன்ஸ் நிறைய தெரியுது. ஏன்னா டிமாண்ட் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு 700 ரேங்க்கு 500 ரேங்க் எடுத்தவங்க கூட இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே பிஎஸ்டிசிஎஸ் சூஸ் பண்ணலை. தே ப்ரிஃபர்ட் அதர் காலேஜஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் 250 வந்ததில் 7% சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 500 வரும்போது கரெக்டாக 50% முடிஞ்சிருச்சு. அண்ட் 750 96%. ஸோ இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா டான்செட் அண்டரில் டாப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னால் 2nd பொசிஷன். கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை 5th கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஓவரால் ரேங்கிங் வந்து 9th. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த காலேஜ் மூவ் பண்ணுறோன்னா அகெயின் சென்னைக்கு தான் திருப்பி வரும். எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட காலேஜ் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 710. ஸோ இது என்ஏஆர்எஃப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ் அண்டரில் வரும்போது 18th பொசிஷனில் இருந்தது. பட் கரண்ட்லி தேர் இன் 22nd பொசிஷன். அண்ட் நாக் அக்ரிடிடேஷன் பார்த்தீங்கன்னா ஏ கிரேடட் காலேஜ் தான். அண்ட் டோட்டல் அலாட்மெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் வந்து அப்ரூவ்ட் இன்டேக். பட் 28 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிருந்தது. அண்ட் ஓசி கோட்டா பார்த்தீங்கன்னா 239th முடிஞ்சிருச்சு. பிசி கோட்டா வந்து 364. எம்பிசி வந்து 532 தான் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் பிசிஎம் கோட்டா வந்து 267 எடுத்தவங்க உள்ளே போயிருக்காங்க. அண்ட் எஸ்சிக்கு வந்து 1000+ சீட்ஸும் கம்மி. அண்ட் டிமாண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால சீட்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சூஸ் பண்ணல. அண்ட் ஃபர்ஸ்ட் 250 ரேங்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸில் 36% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அண்ட் 500 78%, 750 96%. ஸோ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இது ஏன் இன்ஜினியரிங் அண்டரில் வருதுன்னா லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் புக்லெட் அண்டரில் தான் நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் தான் இதையும் நானும் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்னை ரேங்க் பார்த்தீங்கன்னா 4th பொசிஷன். அண்ட் ஓவரால் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன். ஸோ கைஸ், இதுக்கு மேலே நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க வேணான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் செஷன் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லயோலா சென்னை ஃபார் எம்சிஏ எப்படி, பாரதியார் யூனிவர்சிட்டியா ஆர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா, எது பெஸ்ட்டு? அண்ட் சாஸ்திரா காலேஜோட காலேஜ் கோட் என்ன கவுன்சிலிங்கில்? அண்ட் சென்னையில் எஸ்ஆர்எம் பெஸ்ட்டா எஸ்எஸ்என் பெஸ்ட்டா எம்சிஏக்கு? சத்யபாமாவில் எம்சிஏ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? ஹிந்துஸ்தான் ஹெச்ஐடிஎஸ் சென்னையில் எம்சிஏ எப்படி? அண்ட் கோயம்புத்தூர் எஸ்கேசிடி ஆர் எஸ்கேசிஇடி எது எம்சிஏக்கு பெட்டர்? அண்ட் கிறிஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் எம்சிஏக்கு எப்படி? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நிறைய கேட்டு நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் சேட் ரியாலிட்டி என்னென்னா இதில் பிளாக் கலரில் கொடுத்துருக்க எந்த காலேஜுமே டான்செட் எம்சிஏ அண்டரில் வராது. ஸோ நீங்கள் டான்செட் எம்சிஏ மார்க்ஸை வச்சு நீங்கள் இந்த காலேஜஸில் சேர முடியாது. பட் பாரதியார் மட்டும்தான் இந்த லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேட் ரியாலிட்டி அதுதான். பட் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் இயர் டான்செட் 2020 கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 6 months ப்ளஸ் இருக்குது டைம். ஸோ அதனால் நீங்கள் என்ஐடிஸ்க்கான நிம்செட் எக்ஸாம், விஐடிஸ்க்கான விஐடி எம்டபிள்யூ எக்ஸாம்ஸ் அண்ட் அமிர்தா இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டான்செட் வரலாம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். அண்ட் எஸ், ஸோ இன்னொன்று ஒரு கேட்டகரி என்னென்னா, இப்போது வீட்டில் வந்து கேர்ள்ஸ் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை இன்னும். ஸோ அப்படிப்பட்டு ஒரு 2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஏன்னா படித்தா கேர்ள்ஸ் காலேஜில் படி, இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு 4 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்திராஜ் சென்னை. அண்ட் செகண்ட் ஜேபிஏஎஸ், அது வந்து ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் காலேஜ் ஃபார் உமன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா காலேஜ் மதுரை அண்ட் வெள்ளலார் காலேஜ் ஈரோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்திராஜ் வந்து 46th ரேங்க்,
NIRFல, ஃபாத்திமா காலேஜ் 74th ரேங்க் அண்ட் JBAS வந்து செகண்ட் இயர் காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 100 காலேஜஸ் இல்லாமல் 100 to 150th காலேஜ்குள்ளே JBAS வரும். அண்ட் வெள்ளலார் காலேஜ் வந்து 87th பொசிஷன். ஸோ எல்லாமே NAC அக்ரிடிட்டேஷன் வந்து A கிரேடட் தான். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கணும்னு கன்சிடர் பண்ணுறவங்க இந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போது ஆல்மோஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நான் பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஹியர் ஆன் நவ் உங்களுக்கு அதே க்ரைட்டீரியா அண்ட் கலர் ஸ்கீமில் வந்து காலேஜஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ரேங்கிங்ஸும் அதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு பேக்ரவுண்டு சில் பீட் மாதிரி ஒன்று போட்டு விட்டுடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் நவ் கைஸ். அண்ட் கன்சிடர் லைக்கிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். பிடிச்சிருந்தா, பிடிக்கலையா ஜஸ்ட் டிஸ்லைக் அண்ட் கமெண்ட்டில் போட்டுருங்க என்னென்னு. அண்ட் டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் புட் இந்த கமெண்ட்ஸ். அக்கா இன்ஃபோ அக்கா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் நானுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன் கமெண்ட்ஸில். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.